அடுத்ததாக வரவேற்புரை வழங்க வருபவர். இவர் சிந்தனைகளில் சிறந்தவர், எளிமையானவர், பழகுவதில் குழந்தை போன்றவர், ஒவ்வொரு வருடமும் வயதில் குறைந்து கொண்டே இருப்பவர், வாசிப்பில் தன்னை தொலைப்பவர், தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு இணையாக வாசிப்பை அனைவரிடத்திலும் ஊக்கப்படுத்துவதை பிரதானமாக செய்பவர், புத்தக மனிதர், விஜயா பதிப்பகத்தின் உரிமையாளர், நம் மேலூர் உலகநாதபுரத்தில் பிறந்த மு. வேலாயுதம் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிகழ்ச்சி நடத்துகிறவங்க தான் பொதுவாக வரவேற்புரை சொல்லணும். இந்த நிகழ்ச்சி நடத்துகிறது துருவம் அறக்கட்டளை. நான் விருந்தாளியாக கோவையிலேருந்து வந்திருக்கேன். புத்தகத்தை பற்றி பேசினா நான் ஒரு மணி நேரம் கூட பேசலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஆளுமைகளை வைத்து கொண்டு புத்தகத்தை பற்றி நான் பேசவில்லை, அவர்களுடைய சிறப்புகளை சொல்கிறேன். ஆகவே நான் வரவேற்புரை என்று கேட்டு பிரீத்தி அவர்களிடம் நானாக இந்த வரவேற்புரை பெற்றுக்கொண்டேன். எனக்கு 10 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற இந்த ஆளுமைகளை பற்றி ஒவ்வொருவரை பற்றி பேச 10 நிமிஷம் சரியாக போச்சு. 5 பேரும் 50, 1 மணி நேரம் நிகழ்ச்சி சரியாக போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? இருந்தாலும் சுருக்கமாக உங்களோட முன்னால் பேசுகிறேன். பொதுவாக இலக்கியம் துய்ப்பவர்களிடையே 2 விதமான உண்டு. 2 விதமான படைப்பு மனம் கொண்டவர்கள், வாசக மனம் கொண்டவர்கள். இந்த வாசகம் மனம் கொண்டவர்கள் தான் படைப்பு மனம் கொண்டவர்களாக ப்ரொமோட் ஆகிறார்கள் அல்லது உயர்கிறார்கள், வளர்ச்சி அடைகிறார்கள். அந்த படைப்பு மனம் எப்படி அமைகிறதோ, எவ்வளவு செம்மையாக அவர்களுக்கு அந்த படைப்பு மையம் வாய்க்கிறதோ, அதை ஒட்டி அவர்கள் பின்னால் எழுத்தாளர்களாக உருவாகும் பொழுது அது அமையும். இந்த வாசக மனம்தான் ஆற்றல் வாய்ந்தது. வாசக மனம்தான் தாயின்பை போன்றது. பாரபட்சம் பார்க்காது, வேறுபாடு பார்க்காது. ஆனால் படைப்பு மனம் சகோதர வாஞ்சை மாதிரி, சகோதர பாசம் மாதிரி. இன்று குழந்தைகளாக இருக்கும்பொழுது விளையாடி கொண்டிருந்தவர் பங்காளிகளாக சண்டைக்கு தயாராக விடுவார். இது படைப்பு மனம். நீ எழுத்தாளிகளிலே பார்த்தீங்கன்னா கவிஞர்கள்ட்ட ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா வந்துடும். ஆனால் வாசகர்களுக்கு அது வரவே வராது. உலகம் முழுக்க இருக்கிற வாசகர்கள், அந்த வாசகர் மனம் படைத்தவர்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த 5 பேரும் செம்மையான வாசகர் மனம் படைத்தவர்கள், பறந்துபட்ட வாசகர்கள். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இப்போ தலைவர் வர நீதியரசர் ரொம்ப நீங்களாம் ரொம்ப வியப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அவர் எங்கள் விழா ஜெயகாந்தன் விருதளிப்புழாவுக்கு வந்திருக்காரு. கம்பனில் சங்க இலக்கியத்தில், நவீன இலக்கியத்தில் பறந்துபட்ட வாசிப்பாளர். அதெல்லாம் விட இது நம்ப முடியாது. உங்களுக்கு இது கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இதில் கதை மாதிரி சொல்கிறாரு ஐயா அப்படின்னு. அவங்க அப்பா புதுக்கோட்டை பக்கத்தில் வள்ளத்தர கோட்டையில் அவங்க அப்பா 40 வருஷம் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர். அவங்க தாத்தா 30 வருஷம் பஞ்சாயத்து தலைவர். இப்போ அவங்க சகோதரர் புதுக்கோட்டை கம்பன் கழக தலைவர். இது தாண்டி அவருடைய தீர்ப்புகள் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்புகள். இப்போ முருகன், அருணகிரி ஐயா இந்த நீருக்காக, இந்த விவசாயத்திற்காக போராடியவர்களை கௌரவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால், இது யார் எங்களுக்கு பொருத்தம் அப்படின்னா சார் தான் முதல்ல. ஏன்னா அவரை பற்றி இன்னும் அவங்களுக்கு சரியாக வெளியே வரல. யாராவது ஒரு மரக்கன்று நடுற பையன், இந்த பையன் ஒரு 10 கன்று வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இவர் நேர அவனை கூப்பிட்டு பேசிடுவார். சார் நம்முடைய நீதியரசர். இப்போ அந்த மாதிரி காங்கேயத்தில் ஒரு அமைப்பு சும்மா மரக்கன்று ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஒரு துளி அமைப்புன்னு அதில் போட்டு, உடனே அவர் நிகழ்ச்சிக்காக போனவர் அவங்கள கூப்பிட்டு, இது யார் அந்த பையன், நம்பர் வாங்கி அவங்க கூட பேசி இதெல்லாம் சில சம்பவங்கள் படிக்கும்போது கதை மாதிரி தெரியும். ஆனால் நிஜமாக நடக்கிறது கதையை விட அற்புதமாக நடக்கும். இது கதையை விட அற்புதமாக நடந்த விஷயம். இது கேட்டு ஆரம்பித்து வச்சார். ஒரு குளம் முதல்ல தூர்வாருது, ஒரு குளம் தொடங்கினார். அந்த தொடக்க விழாவில் ஒரு 100 பெருக்குங்கன்னு சார் சொல்லி ஒரு வாழ்த்து தெரிவித்தார். அது 100 ஆகி இப்போ 206 நிற்கிது. இப்போ 1000க்கு அடி போட்டு வாழ்த்திருக்கார். அது ஒரு தொழிலதிபர் ஒரு ஜேசிபி வாடகைக்கு எடுத்துகிட்டு இருந்தால் அதை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த இயற்கையும் மரங்களையும் நேசிக்கிறவர் இவங்களுக்கெல்லாம் கௌரவிக்கிறதுக்கு பொருத்தமான நபர். முதல்ல அவர் முடிவு பண்ணணும். 2, இந்த வாசக மனம் ஒன்று இருக்குல்ல, அது எங்கள் 2 பேர்த்துக்கு ஒத்து போகும். அவருக்கும் எனக்கும்
நாஞ்சில் நாடன் எப்படியோ அவர் எல்லா வாசகங்களை பற்றியும் அவருக்கு ஒரு அபிப்பிராயம், ஒரு கருத்து உண்டு, எனக்கு கருத்து உண்டு. தொலைபேசியில் சொன்னேன், நீரதிகாரம் அனுப்பிச்சி விட்டேன் புத்தகம். பாருங்கள், அவசரம், அந்த வாசகம் அவசரம். நான் அனுப்பிச்சி இன்றைக்கி அனுப்பிச்சிருக்கோம், சென்னைக்கு நாளைக்கு போயிடும். நாளான்னைக்கு சார் படிச்சிருப்பார். சார் பார்சல் பிரிச்சுட்டீங்களா அப்படின்னு உடனே சார் இப்போ தான் பிரிக்கிறேன் பார்சல்னார். அப்போ சரி, முதல்ல 468வது பக்கம் படிங்க சார் அப்படின்னு. அந்த அக்ரிமெண்ட்டு லீஸு அதில் இருக்குது சார், நீங்கள் அது படிங்க சார். என்ன படிக்கிறேன். அப்புறம் 1500 பக்கம் வேலாயுதம் படிக்க முடியாது. சரி சார், நீங்கள் தலைமையேற்று இது அவங்களுக்கு இந்த சிறப்பு செய்யணும்னு சொல்லி சார் இந்த மண்ணுக்கு ரொம்ப பொருத்தம். நம்ம இந்த குறிச்சிப்பட்டி தொடங்கி நம்ம பெரியார் கடைசி கம்மாய், குறிச்சிப்பட்டி கம்மாய், இந்த கடைசி நமக்கு வர்ற தண்ணி இந்த ரோட்டில் பெரியதுறை, ஜான் பெண்டிக்கு பெரியதுறைன்னு சொல்லுவாங்க. பெரியதுறை இந்த ரோட்டில் போன ரோடு இது. இந்த மண்டபத்தில் இப்படி நேசிக்கக்கூடிய ஒரு நீதியரசர் தலைமையேற்று இந்த விருதுகளை கௌரவிக்க வந்திருக்கிறது. வருக வருக, இந்த மண்ணின் சார்பாக, பதிப்பகத்தின் சார்பாக, வாசகர் சார்பாக வருக வருக என்று அவர்களை வரவேற்கிறேன். 2 ராஜேந்திரன் சார், அவர் இது 2வது, முதல்ல வந்திருக்காரு. அவர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பொழுது அவர் சொல்கிறது, குடிநீர் காவலர், மலை காவலர் மாதிரி அவர் அது ஒரு பெரிய கதை. அது போனால் பெருசாக வந்துடும். அவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஹெலிகாப்டரில் போய் விதை தூக்கி மரக்கன்றுகளை வளர்த்தவர். வேளாண் துறை செயலராக இருக்கும் பொழுது 2 முறை அப்துல் கலாம்கிட்டும் சரி, அதற்கு பிறகு 2 குடியரசு அரசு சார்பாக தமிழக அரசு உற்பத்திக்காக விருது பெற்றவர். அது தவிர சாகித்ய அகாடமி காலாபாணி இதே அரங்கில் சாகித்ய அகாடமி நூலுக்கு விருது பெற்றவர். அது தவிர விருது பெறாத ஒரு படைப்பு நீங்கள் எல்லோரும் படிக்கணும். 1801 அவர் எழுதியப்போ அதிகமாக அது போய் சேர்ந்துருக்கு. நம்ம காளையார் கோவிலில் பனைமரம் நிறையா இருக்கும். காளையார் கோவில் காடு. நம்ம ஊர்களில் ஓட்டு வீடுகளுக்கு அந்த பனங்கை தான் குறுக்க போடுவோம். ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் அந்த பனங்கைகள் முழுக்க நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை தூக்கு போடுவதற்காக அந்த பனை மரங்களை வெட்டி அவர் நம்மளை பதற வைக்கும், அழுக வைத்து விடுவார். அந்த காட்சி காளையார் கோவில் பனங்கள் விவரிக்கும் பொழுது அது 1857 தான் முதல் புரட்சி இந்தியாவில் இருந்த எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தோம், எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை உடைத்து திரும்பி பார்க்க வைத்தது இந்தியா முழுக்க அவர் எழுதிய 1801 நாவல். அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னொரு சிறப்பு, தங்கமூர்த்தி பெஸ்ட்டு பிரின்சிபல் அவார்டு இன்றைக்கி கர்நாடகாவில் பெங்களூரில் வாங்குறாரு. தங்கமூர்த்தி வர முடியலை. அவர் ஐயா இந்த மாதிரி ஒரு சூழல் சந்தோஷம், நீங்கள் அங்கே விருது வாங்க, உங்களுக்கு பதில் நாங்கள் யாரோ போடுறோம்னு. அப்புறம் இந்த பெரிய அறிஞர்கள்ட்ட அவருக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக நீங்கள் வாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கோபம் வந்துடும். இது உரிமை, அன்பு. தொலைபேசியில் தான் சார் நீங்கள் தான் வந்துடுறாரு. அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவருடைய வடகரை என்ற நூல் நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும். அந்த நூலுக்கு படிச்சுட்டு நாங்கள் ஒரு விமர்சனம் போட்டிருக்கோம் அந்த புத்தகத்துக்கு. அப்போவே சொன்னேன் சார்கிட்ட, சார் இந்த வடகரை நூல் விருது வாங்குது சார் அப்படின்னு சொன்னேன். முதல் விருது கோயம்புத்தூரில் அந்த வடகரைக்கு மாப்போசி விருது கிடைத்தது. இன்னும் பல விருதுகள் அவர் அதான் சொன்னேன், அவரை பற்றி 10 நிமிஷம் பேசலாம். மலேசியாவில் அங்கே இங்கே உலகம் முழுக்க அவருக்கு வரவேற்பு தமிழர்கள் இருக்காங்க. அவர்களையும் இந்த மண்ணின் சார்பாக, இந்த மக்களின் சார்பாகவும், துருவ மரக்கட்டளை சார்பாகவும் வருக வருக என்று வணங்குகிறேன். அப்புறம் லோகமாதேவி சாதாரணமாக உட்காந்துருக்காங்க. நம்ம வீட்டு பெண்கள் மாதிரி உட்காந்துருக்காங்க. தாவரவியல் துறையில் அவங்க பெரிய சாதனை புரிஞ்சவங்க லோகமாதேவி. பாட்டனி என்ஜிஎம் கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க. அரிசோனா பல்கலைக்கழகத்தில் அவங்க கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஜெயமோகன் வலைஞரத்தில் எழுதிட்டு இருக்காங்க. இங்கிலாந்தில் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. பல சிறப்புகள், நிறைய புத்தகம் அக்னியை வெளியிட்டிருக்கு. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் பாரதி பாஸ்கர், அவங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க பலர் இருக்காங்க. ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒரு காரணம், நான் வச்சிருக்க ஆயுதம் நான் ஒன்றும் ஸ்டார் இல்லை, நான் கையில் வச்சுருக்க ஆயுதம் புத்தகம் அல்லவா. ஆக எல்லோரும் பிரியமாக இருந்தே ஆக வேண்டும். சாலமன் பாப்பையாவிலிருந்து முத்துலிங்கத்திலிருந்து சாலமன் பாப்பையா பாரதி பாஸ்கரை எழுத்து போராளி அப்படின்னு சொல்லுவார்.
ஐயா எழுத்து போராளின்னு சொல்லுவார். அது முத்துலிங்கம் கனடாவில் இருக்கிற முத்துலிங்கம் ஐயா கனடாவில் இருக்கார். முத்துலிங்க என்ன சொல்லுவாருன்னா, அன்பின் பக்கம் அறத்தின் பக்கம் நின்று எழுதுகிற பாரதி பாஸ்கர்னு அவங்க முத்துலிங்க ஐயா சொல்லுவார். முத்துலிங்கம் நம்ம மேலே ஒரு கொள்ள பிரியம். அது தவிர பாரதி பாஸ்கர்கிட்ட இருக்கிற சிறப்பு, பொதுவாக பட்டிமன்றத்தில் பேச்சாளர்களில் புத்தகம் படிக்கிறது ரொம்ப குறைச்சல். யாரும் வருத்தப்படாது, புத்தகம் படிக்கிறது கொஞ்சம் பேர் தான், விதிவிலக்க சிலர் உண்டு. அதில் நவீன இலக்கியம் படிக்கிறது கொஞ்சம் பேர் தான், ரொம்ப எல்லோரும் படிக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களை நான் வாசிப்பு போராளி என்று சொல்கிறேன். வாசிப்பு போராளி. இந்த வாசக மனம் அவர்களே சிறு வயதிலிருந்து வந்தது. ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறார். பெண்கள் அவசியம் படிக்க வேண்டிய நூல்கள் அவங்க எழுதியிருக்காங்க. ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு, இந்த மேடைக்கு இது அவசியமானு கூட நீங்கள் நினைக்கலாம். அவங்க பத்திரிகையில் பேச்சாளர் தான் போடணும். இந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தியது பேச்சு தான். நான் இந்த பேச்சு எனக்கு அது உடன்பாடு இல்லை, அவங்க எழுத்து தான் என்னை பொறுத்தளவில். ஏன்னா நான் தீவிர வாசகன் அல்லவா. நான் இன்னும் கூட சொல்ல போகிறேன், தொலைக்காட்சி இதெல்லாம் ஒரு எதிராக எனக்கு ஒரு சக்களத்தையாளர் நான் மனைவி என்று வைத்துக்கொண்டால், புத்தக வாசிப்பவர்களெல்லாம் இந்த சாதனங்கள் தான் எனக்கு போட்டி. நான் அது வெறுப்போம். அப்போ அவங்க எழுத்தை நேசிக்கிறேன். அவங்களுடைய படைப்பு ஒரு வரி, பெண்கள் படித்தா அந்த சிறகை விரி ஒரு நூல் ஒரு பக்கம் கூட மாற்றும். அந்த புத்தகம் நிறைய நாங்கள் விற்பனை செய்கிறோம். அந்த புத்தகம் அவங்க படிக்கணும். இன்னொரு செய்தி, நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாவட்ட முன்னாள் ஆட்சித்தலைவர் கருணாகரன் அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்களை வரவேற்கிறேன். அவங்க 1921 ஆகஸ்ட் 8 ஞாபகம் இருக்குது. 1921 ஆகஸ்ட் 8 அவர்கள் உடல் நலமின்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தினம் 1921 ஆகஸ்ட் 8 மருத்துவமனையிலேருந்து சரியாகி வந்துட்டாங்க. நீங்கள் கேட்க முதல் நிகழ்வு கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. ஆரோக்கியம் அடைந்து கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. எங்கள் மக்கள், கொங்கு மண்டலத்து மக்கள் அவர்களை வரவேற்ற காட்சி நேரில் நடந்தது. நான் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறேன். நான் உட்காந்துருக்க முதல் வரிசையில் எல்லோரும் கண்ணீர் அப்படி அவங்களுக்கு நினைவு இருக்குமா என்னன்னு தெரியாது. எல்லாம் கண் அப்படியே எல்லாம் கண்ணீர் மல்க பாரதி பாஸ்கர் சொல்லுவாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் சொன்னாங்க, மருத்துவம் என்னை காப்பாற்றியது என்று சொல்வார்கள். உலகம் முழுக்குள்ள உள்ள இந்த அன்பு தான் இந்த மருத்துவத்துக்கு கூட என்னை காப்பாற்றப்பட்டேன் என்று சொன்னார்கள். அப்புறம் அவங்க வாசிப்பு, சங்க இலக்கியம் வேண்டுமா, வைஷ்ணவ இலக்கியம் வேண்டுமா, கம்பன் வேண்டுமா, தி ஜானகிராமன் வேண்டுமா, முத்துலிங்கம் வேண்டுமா, சி மணி வேண்டுமா, தேவதச்சன் யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும் தேவதச்சன்? யாருக்கு தெரியும்? சி மணியை யாருக்கு தெரியும்? சல்மாவை யாருக்கு தெரியும்? பசித்த வயிறு தி ஜானகிராமன் ஒரு கதை பசித்தியில் அதை படிச்சுட்டு அவங்க சொல்கிற விதம் நம்மளும் படிச்சிருக்கோம். அவங்க அதை எடுத்து சொல்லும்போது அது ரொம்ப பிரமிப்பு. அவர்களை இந்த மண்ணின் சார்பாக, இந்த மக்களின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். அவங்க கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு ஜனவரி 1900 ஜனவரி ஆண்டுதோறும் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்றும் கதை இல்லை, நடந்தது. யூடியூப்பில் இதை விட கூட்டம் அதிகமாக இருக்கும். கொங்கு மண்டலம் படைப்பாளிகளை கொண்டாடுறதில் அந்த மாதிரி கொண்டாட முடியாது. இப்போ கொங்கு மண்டலம் கொண்டாடுறது அப்படி உட்காந்துருக்க அவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய மேடை, ஒரே ஆள் தான். ராஜா சிம்மாசனம் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்க உட்காந்து பாம்பன் சாமிகளை பற்றி பேசுகிறாங்க. சீதாராமன் சார் வந்திருந்தார் நினைக்கிறேன். பாம்பன் சாமிகளை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன எனக்கு நான் உடனே அப்போதைக்கு நினச்சது, உண்மையாக நினச்சது, நம்ம ஊர் பகுதி தான் நம்ம நினைக்கணும். வேலு நாச்சியார் உட்காந்து பேசுகிறாங்க. ஜான்சி ராணின்னு சொல்லலாம், மங்கம்மான்னு சொல்லலாம். நமக்கு நம்ம ஊர் நம்ம வேலு நாச்சியார் உட்காந்து பேசுகிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ கம்பீரமாக அந்த பேச்சு. மீண்டும் அவர்களை என்று வரவேற்கிறேன். அப்புறம் வெண்ணிலாவை பற்றி என்ன சொல்கிறது? வெண்ணிலாவுக்கு இந்த நீரதிகாரத்துக்கு மட்டும் அல்ல விழா. வெண்ணிலாவுடைய பங்களிப்பு என்ன சொல்கிறது? வெண்ணிலாவுடைய அனைத்து புத்தகங்களையும் நான் படித்திருக்கிறேன். ஒன்று முதல்ல அது உங்களுக்கு என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கணும்ல, எல்லா புத்தகம் படிச்சிருக்கேன்.
அவங்களுடைய கங்காவரம் படிச்சுட்டு இது விருது வாங்குதுன்னு சொன்னேன். அந்த கங்காவரம் விருது எஸ்ஆர்எம் விருது வாங்குச்சு. சரி, நீரதிகாரம் தொடராக வரும்போது படிக்கலை. முடிஞ்ச பிறகு ஏறத்தாழ ரெண்டு வருஷம் வந்தது. அப்போ படிக்கலை. புஸ்தகம் வந்து படித்தேன். படிச்சுட்டு வெண்ணிலா கூப்பிட்டு பேசினேன். அப்பா சொல்லுங்கப்பா. அப்பான்ட்டு தான் கூப்பிடுவா. அப்பா சொல்லுங்கண்ணா, எனக்கு நீ எழுதுன மாதிரி தெரியலையம்மா அப்படின்னு சொன்னேன். என்னப்பா சொல்கிறீங்க? பெண்ணிக்கக்கூடிய ஆவி ஒன்று எழுத வச்சுருக்கு. பெண்ணிக்கக்கூடிய ஆவி தான் ஒன்று எழுத வச்சுருக்கு. இது பெரிய கொண்டாட்டம் கொண்டு போகணும். இது மேலூரில் தான் முதல் விழா இந்த புத்தகத்துக்கு. இது பிரம்மாண்டமாக மேலூரில் எங்கள் மண்ணில். அப்போ மதுரை கலெக்டராக இருந்த நான் புத்தகத்துக்குள்ளே போனால் ரொம்ப நேரம் ஆகும். புத்தகத்துக்குள்ளே நிறையா போகலை. மதுரை கலெக்டராக இருந்த டர்னர் வந்து ஒத்துழைக்க மறுக்கிறார். மேலூர் தாசில்தார் அனுப்பிச்சு எல்லாம் அளவு பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஊர் மேலூர் பற்றி நிறையா வருது. அப்போ வந்து வெண்ணிலாட்ட சொன்னேன், இந்த ஊரில் இங்கே நடத்தணும்னு சொல்லி வெண்ணிலா வந்து ஒத்துட்டாங்க. இந்த புத்தகம் தவிர அவங்க சாதனை வந்து அவங்க எழுதிய சிறுகதை நூல்கள் பல்கலைக்கழகங்களில் பாடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ராஜேந்திரன் சாரும் அவங்களும் சேர்ந்து வந்தவாசி போர், அப்புறம் வந்து புதுச்சேரியில் கவர்னர் டூப்பில் இருக்கும்போது ஆனந்தரம் இல்லை அவருடைய தினசரி செய்தி குறிப்பு ஒரு 11 பாகமாக தொகுத்து கொண்டு வந்திருக்காங்க. அகனி வெளியிட்டிருக்கு. அது பெரிய வேலை. ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை தனி நபராக சொல்லிகிட்ருக்கா. அவர்களுக்கு அவளுக்கு என்ன அங்கீகாரம் தமிழ்நாடு கண்டுக்கல. அது தவிர சிவனடியினுடைய இந்திய சரித்திர களஞ்சியம், அது ஒரு 8 பாகம், அதுவும் வந்து யாரும் கண்டுக்கல. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இவ்வளோ பெரிய கூட்டம். உங்களுக்கு நீரதிகாரத்திற்கு மட்டுமல்ல, தன்னுடைய ஒட்டுமொத்த இந்த அங்கீகரிக்காத தமிழகத்தில் மேலூர் மண், மேலூர் நாடு, நாங்கள் மேலூர் நாடு வெள்ளலூர் நாடு என்று தான் சொல்லுவோம். இந்த மேலூர் நாடு உங்களை கௌரவிக்கிறது, கொண்டாடுகிறது. பல்கலைக்கழகங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், கொண்டாடுகிறோம். அப்புறம் அவருடைய கணவர் முருகேஷ், அவரும் ரொம்ப வருஷம் தெரியும். எங்கேயாவது ஹைக்கூ கவிதை புத்தகம் வந்தால், தமிழ்நாட்டில் யார் எழுதினாலும் புத்தகம் வந்தாலும் அதில் முருகேசனுடைய பங்களிப்பு இருக்கும். முருகேஷ் அவர் ஒரு ஹைக்கூ கவிஞர், அவருடைய பங்களிப்பு இருக்கும். ஹிந்து சீனியர் எடிட்டராக பணி செய்கிறார். அவரும் அப்படி கவிஞர்களை அரவணைத்து செல்வார். அவரையும் வருக என்று வரவேற்கிறேன். வெண்ணில வரவேற்கிறேன். அடுத்து பிரீத்தி சொல்ல விட்டு போச்சு இன்றைக்கு பேச்சாளரில். இந்த துருவம் அறக்கட்டளை எப்படி உருவானது, எப்படி விஜயாபுரத்துடன் இன்றைக்கி சேர்ந்தது. 2012 நாங்கள் ஆண்டுதோறும் இந்த சாகித்ய அகாடமி விருது பெறுபவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவோம். கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். அந்த 2012 தோல் நாவல் திண்டுக்கல் செல்வராஜ் தலைமையை சேர்ந்தவர், அவருடைய நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டது. அங்கு விழா வைத்திருந்தோம். முரளியும் நண்பர்களும் அந்த விழாவுக்கு வந்திருந்தார்கள். 2012 இந்த விழாவை வந்து பார்த்து வந்தார்கள். அப்புறம் 2014 திருமணம் முடிந்து பிரீத்தியும் முரளியும் வந்திருந்தார்கள். அது ஜோடி குரூஸ் இவருடைய கொற்கை நாவலுக்கு அந்த பாராட்டு விழா. அந்த 2 விழாவும் வந்த பொழுது அவர்கள் இருவருக்குள்ள ஒரு விதை விழுந்தது. கொங்கு மண்டலத்தில் இவ்வளவு சிறப்புக்கு நடக்கிறது, நம்ம ஊரில் நடக்கலையே, ஏதாவது பண்ணணும்னு யோசனை பண்ணாங்க. துருவம் அறக்கட்டளை உருவாச்சு. ஐயா முதல் காலாபாணி ஒரு பாராட்டு விழா நடத்தினோம். அடுத்து டில்லி பாபு விழா நடத்தினோம். ஐயா கருணாகரன் ஐயாவும் அங்கே மாவட்ட ஆட்சியராக கோயம்புத்தூர் இருக்கும்போது எங்கள் கூடவே இருந்து பார்த்தவர். அவர் நம்ம மண்ணுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்னார். நடந்தது. அவர்களையும் இந்த பிரீத்தி இந்த இவ்வளவு காரியங்களை பண்ணியிருக்காங்க. பிரீத்தியும் வருக என்று வரவேற்று இந்த வாய்ப்பு வரவேற்புகளை இவ்வளவு சொல்வதற்கு பொறுமையுடன் கேட்டுக்கொண்டது எனக்கு கொடுக்குறேன். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான ஆளுமைகள்லாம் வந்திருக்கீங்க. சிங்கமுனரி என்றும் நகர தந்தையாக இருக்கும் ஐயா ராம அருணகிரி மேடாள் சட்டமன்ற உறுப்பினர், மதுரை மண்டலத்தின் அருட்செல்வர் கம்பனின் காவலர் சங்கர் சீதாராமன், ரோஜா மத்தையம்மாள், வள்ளிக்கண்ண நாகராஜன், சென்னையிலிருந்து பழனி பேரரசு மேலாள் கருப்பையா, பலர் வந்து நிறைய பேர், எல்லாத்தையும் பேர் சொல்ல முடியாது, காலம் கருதி நான் முடித்துக் கொள்கிறேன். அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். நீங்கள் படித்த பிறகு
அதற்கு ஒரு விழா தனியாக வைப்போம். இவர்கள் இல்லாமல் அதற்கு வெண்ணிலா வேண்டியதில்லை. நாம் படித்து அந்த புத்தகத்தை பற்றி கலந்து பேசும். ஒரே ஒரு வரி சொல்லி பெண்ணிக்குடைய வைராக்கியத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அந்த பெண்ணிக்கு ஒரு அந்த அணை கட்டுறதுல ஒரு அவருக்கு சீனியர் இன்ஜினியர் பெரிய அவர் பேர் என்ன, அந்த கல்லணையை சர்டிஃபிகேட் பண்ணார், அவர் பேர் நடந்தா சொல்லுங்க, ஜம்பு கால்டன் துறை. அவர் பார்த்துட்டு பெண்ணிக்கு அவர்கிட்ட ஒரு உற்சாகத்தை எதிர்பார்க்குறாரு. அவர் உன்னால் கட்ட முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவார். ஆறுதல் காட்டும் இந்த காடு இந்த சூழல் பார்த்ததுமே உன்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிடுவார். அதை வைராக்கியம் எடுத்துட்டார். கட்ட முடியாதுன்னு நம்ம குரு சொல்லிட்டார். ஏன்னா 1873 ஆர்தர் காட்டன் கல்லணையை பார்த்துட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார். இந்த டேம் டெக்னாலஜியில் இந்தியா சோழ மன்னர்கள் தான் முன்னிலை இருக்காங்க, இவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்னு அனுப்புகிறார். அப்படிப்பட்ட இந்த ஆர்தர் காட்டன் முடியாதுன்னு சொன்னதை இந்த வைராக்கியத்தோடு செஞ்சு காட்டுவேன். 2 விஷயம் செஞ்சு காட்டுறாரு. அவருடைய பண்ணிக்கக்கூடிய நாம் சாப்பிடும் ஒவ்வொரு அரிசியிலும் அவருடைய பெயர் எழுதியிருக்கிறது, ஒவ்வொரு சோற்றிலும் அவருடைய பெயர் எழுதியிருக்கிறது. அது இந்த மண்ணில் மேலூர்லேருந்து சிவகங்கை குறிச்சிப்பட்டி தாண்டி கொண்டு போகணும்னு அவர் விரும்பினார். அது இந்த அளவுக்கு சாத்தியமாச்சு. முருகன் நீங்கள் எப்போவுமே முருகன் மேடைக்கே வர மாட்டார், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் செயல் வீரர், கூப்பிட்டாலும் வர மாட்டார். நீங்கள் உட்காந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க சாதனை, அவங்க தந்தையாரெல்லாம் எங்களுக்கு ரோல் மாடல். உழைப்புக்கு அவங்க தந்தையாரெல்லாம் ரோல் மாடல். ஒரு செய்தி மட்டும் சொல்லிடு, மாஸ்டர் வரல, சமையல் மாஸ்டர் வரல, தோசை போடுறதுக்கு ஆள் வரலைன்னா அவர் ஃபீட்கார் செல்ஃப் டிரைவிங் வருவார். காரம் நிறுத்திட்டு உள்ளே போயிடுவார் கிச்சனுக்குள்ளே. ஐயா கிச்சனுக்குள்ளே போய் துண்டை கட்டிட்டு தோசை போட்டுருவோம். ஐயா நாங்களாம் இப்படி பார்ப்போம். அவங்க அப்பாவை அவங்க நிறைய பாடுபட்டாங்க. ஐயா வந்திருக்காங்க, அருணகிரி ஐயா, அவங்க எல்லாம் ஒன்றா பாடுபட்டவங்க. அவங்களையும் முருகன் அவர்களையும் வருகவர்கண்டு அப்புறம் இந்த விழாவுக்கு முருகன் ஐயா கருணாகரன் ஐயா சார் அவர் ஐயா காலந்தாழ்ந்து வந்தாங்க. உங்கள் அனைவரும் வணங்கி பாதம் தொட்டு உங்களையும் வணங்கி வருகின்றேன். நன்றி.